ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல். இந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்ன்றது ஒரு எஜுகேஷனல் வெப்சைட். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்கும். இதை கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ கரண்ட்டாக 2026க்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டுன்ட்டு. இப்போ அந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல, இதில் இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதில் இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல் இதில் அவைலபிளாக இருக்குது. அதையுமே எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேலே ரிஜிஸ்டர் ஆஸ் கேண்டிடேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயிலாம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜெண்டர், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் அண்ட் கம்யூனிட்டி. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய இமெயில் ஐடி. இந்த ரெண்டுத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதுதான் மெயின். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறோம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக போட்டு வைங்க. யூசர் ஐடியை நீங்கள் போட்டோன்னே சைடில் செக்குன்னு காமிக்குதா, அந்த செக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட யூசர் ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை காமிச்சிடும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு யூசர் ஐடி தான் க்ரியேட் பண்ணணும். இல்லைனா ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து மேலே லாகின் காமிக்குதா, அந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டேட்டும் கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டில் அவங்க அப்லோட் பண்ணாங்கன்றதை. ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஜில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன டிஎன்பிஎஸ்சி மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல்னு. ஸோ ஜிஎஸ்சில் இருக்க எல்லா யூனிட்டுக்குமே மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இது உண்மையாகவே நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்மே வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் எந்த யூனிட்டுக்கு மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் டாபிக்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன டாபிக் வேணுமோ நம்ம அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கண்டென்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியோட மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல். இதில் தேவையான பாயிண்ட்டுக்கெலாம் அழகாக பாக்ஸ் போட்டு ஃப்ளோ சார்ட் போட்டு தேவையான பாயிண்ட்டுக்கு கம்பேரிசன் டேபிளர் காலம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாலிட்டியோடது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு. இதுலையுமே தேவையான பாயிண்ட்டுக்கெலாம் அழகாக டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பேரிசன் டேபிள் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ அழகாக கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைண்ட் மேப் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் நான் ஃபோல்டர் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன்.